ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கீரையை செய்யலாம். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, குறிப்பாக நம்முடைய கண்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 டைம் பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சு சாப்பிட்டோன்னா கண்கள் பார்த்திங்கன்னா பலப்படும், கண் பார்வை பார்த்திங்கன்னா தெளிவடையும். ஸோ செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சட்டியில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு 70 கிராமுக்கு பார்த்திங்கன்னா நான் கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறப்பவே இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. 10 பல்லு பூண்டையும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. இப்போ பருப்பு நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கணும். பருப்பு பாருங்கள் எப்படி வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுபருப்பு நல்லா மலர்ந்துட்டுருக்கும். அதே மாதிரி கடலைப்பருப்பும் நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற அளவுக்கு வெந்த பிறகு இது கூட நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மிளகாய்த்தூள் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொதிக்கணும். இப்படி கொதிச்சிருச்சுன்னா நம்ம இப்போ ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொன்னாங்கண்ணி கீரையை, இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை இந்த பருப்பு கூட சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துட்டோன்னா ஃபுல்லாக ஃப்ளேமை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. கீரை வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஃபுல் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே வச்சுருக்கேன். வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைட்டாக ஓரத்தில் முட்டை கட்ட ஆரம்பிக்கும். கீரை அந்த அனல்லையே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருங்க. இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இந்த பொருள் சேர்க்குறப்ப இன்னும் கீரையினுடைய ருசி அதிகமாகும். கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நான் இப்போ இந்த கீரை கூட சேர்க்க போகிறேங்க. நீங்களும் இதே மாதிரி தேங்காய் போட்டு செய்யுங்க. கூட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் பூவை ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை கலர்ஃபுல்லாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதுக்கு கடைசியாக ஜஸ்ட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்ட போகிறேன். இப்போ நான் தாளிச்சிட்டேன். அது கூட நான் சேர்த்துக்கிறேங்க. கீரை கூட சேர்த்தாச்சு. இப்போ சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.